என்ன நுஷ்பயா வானத்தையே பார்த்துட்டு இருக்க? வெயில் தாங்க முடியல, அதான் மழை வருதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். மழை இயற்கைன்னு ஒரு வரப்பிரசாதமாகும். மாறி அல்லது காரியமில்லை என்ற வாக்கின்படி அனைத்து உயிரினங்களுக்கும் மழை தேவை. மழை வருவதால் பூமி பசுமையாகிறது. மழையை ரசிப்பதே ஆனந்தம் என்றால் மழையில் நினைவதே பேரானந்தம் தானே. மண்ணின் மழைத்துளி நம் அனைவரின் உயிர்த்துளி. மழை நம் வாழ்க்கையின் முக்கிய பகுதியாகும். இப்போ நம் பள்ளி மாணவர்கள் மழையில் நினைந்து மயில் போல ஆடுவதை கண்குளிர காண வாருங்கள். Now rain dance by our friends. घने घोर कार छाए बदरा धमक धमक गूंजे बदरा के डंके चमक चमक देखो बिजुलियां चमके मन धड़काए बदरवा मन धड़काए बदरवा धड़काए बदरवा मीठा है कोसा है बारिश का बोसा है कोसा है कोसा है बारिशों का बोसा है मीठा है कोसा है बारिश का बोसा है कोसा है कोसा है बारिशों का बोसा है जल 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 बहता जल சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும் மின்னல் ஒளியில் நூலெடுத்து கோர்த்து வைப்பேனும் சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும் மின்னல் ஒளியில் நூலெடுத்து கோர்த்து வைப்பேனும் சத்த
சக்கரவாகமோ மழையை அருந்துமா நான் சக்கரவாக பறவையாவேனு மழையின் தாரைகள் வீடுகள் விழுப்பு பிடித்து விண்ணில் சேர்வேனு சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனோ மின்னல் ஒளியில் நூல் எடுத்து கோர்த்து வைப்பேனோ Cooler wrestling performance, yes, thank you. Hi Guna, what is our next program? Hi Sanjana, our next program is animal dance. Many animals where there are surround, help us and obey as they are known as domestic animals. Here comes a beautiful decorated horse which is tamed by its mistress to do various activities like singing and dancing. என்னது குதிரை சிரிக்கும் நடனமாடும் பாட்டு பாடுமா? Yes, the horse welcomes you all by dancing and singing. Let's welcome our dear friends to perform a beautiful horse dance. இதென்ன செய்வோம் உலகம் போற போக்கு பாரு தங்கமத்தில்லாலே டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே உலகம் போற போக்கு பாரு தங்கமத்தில்லாலே
வாங்கலியோ நாட்டிய குதிரை 4000 பொன் வாங்கலியோ நாட்டிய குதிரை வாங்கலியோ சாட்டைய போல காலு சவுரிய போல வாலு சாட்டைய போல காலு காலு சவுரிய போல வாலு வாலு நீட்டமான குதிரை பாட்ட சாட்டமான குதிரை நீட்டமான குதிரை பாட்ட சாட்டமான குதிரை ஐயா நாட்டிய குதிரை 4000 பொன் வாங்கலியோ நாட்டிய குதிரை வாங்கலியோ ஆஹா ஆடும் ஆடை போலே ஆடும் ஆஹா பாடும் பலபல குரலில் பாடும் ஆஹா ஓடும் ஆஹா ஓடும் முன்னும் பின்னும் ஓடும் குதிரை முன்னும் பின்னும் ஓடும் கூட குறைய விலை சொன்னாலும் ஆட சொல்லு பார்த்திடலாம் கொஞ்சம் பாட சொல்லு கேட்டிடலாம் கூட குறைய விலை சொன்னாலும் ஆட சொல்லு பார்த்திடலாம் பாட சொல்லு கேட்டிடலாம் சம்மதமா சம்மதமா சம்மதம்தான் ஆடு ஹே தோ சி துள்ளி 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 ஆடும் வெள்ளி மூக்கு குதிரையாட்டம் பாரு பலே ஜோரு கட்டி கட்டி தீனி போட்டு முட்டி காலு தட்டி போய் கழுதையானே குதிரை நானே லல்லலா 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 ஆடு ஆடு அடிப்பேன் குதிரை அற்புதமான குதிரை ஆஹாவே குதிரை அற்புதமான குதிரை 4000 பொன் எங்க 4000 பொன் எங்க இத்தா கொண்டா கொள்ளும் வெள்ளும் கடலையும் இந்த குதிரை துங்காது கொள்ளும் வெள்ளும் கடலையும் இந்த குதிரை துங்காது இந்த குதிரை துங்காது கோதுமையல் பாபா தாங்கேரு கொண்டு போன கேட்கும் கோதுமையல் பாபா தாங்கேரு கொண்டு போன கேட்கும் இது கொண்டு போன கேட்கும் ஐயோ குதிரையா கேட்கும் ஆமா சரிதாம்மா எல் குதிரை எல் குதிரை எல் குதிரை இத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார் It's indeed a joyful performance, dears.
ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் உலகில் அதிகம் இருக்கத்தான் செய்வார்கள். நாம் படித்த படிப்பை நல்ல அறிவுபூர்வமாக யோசித்து ஏமாறாமல் செயல்படுவோம். நன்றி. யோசிகா, அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் என்ன? நகைச்சுவை நாடகம்தான். 64 கலைகளுள் நாடக கலை ஒன்று. உயிர்களிடத்தில் அன்பு, உறுதியான நெஞ்சம், உயர்ந்த எண்ணங்கள் இவற்றையெல்லாம் நாடகத்தின் வழியாக கற்பிக்கலாம். நாடகம் என்பது உலக நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடி. அது ஒரு கதையை அரங்கிலே நடிப்பு, இசை, ஒப்பனை, ஓவியம், ஒலி போன்ற கலைகளை வெளிப்படுத்துவது ஆகும். இது பல வகை கலைகளின் கூட்டு சேர்க்கையாகும். தமிழ் நாடகங்களை பலவாறு பிரிக்கலாம். புராண நாடகம், வரலாற்று நாடகம், கற்பனை நாடகம், தேசிய நாடகம் என பல வகையில் உள்ளது. பார்வையாளர்கள் ஆகிய உங்களை சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும் வருகிறார்கள் எங்கள் தோழர்கள். இப்பொழுது நகைச்சுவை நாடகத்தை கண்டு களிக்கலாம். நாடகம் என்பது ஒரு கலை. எல்லோர் முன்னிலையில் மேடையில் அரங்கேறுவதாகும். சிரிக்க தெரிந்தவனே மனிதன். சிரிப்பென்பது ஒரு உணர்வின் வெளிப்பாடு. இது மனிதனத்திற்கு மட்டுமே உண்டான தனி சிறப்பு. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பழமொழி. சிரிப்பில் தான் எத்தனை வகை. அகட்டு சிரிப்பு, ஆணவ சிரிப்பு, நையாண்டி சிரிப்பு, ஏழணி சிரிப்பு, புலன் சிரிப்பு. சிரிப்புக்கு சுவை கொடுப்பதாலே நகைச்சுவை ஆயிற்று. அத்தகைய நகைச்சுவையை வெளிப்படுத்தி உங்களை மகிழ்விக்க வரார்கள் எம் பள்ளி மழலை செல்வங்கள். காட்சி அனைவரும் காண்போமா? ஹலோ. காட்சி ஒன்று. தர்மபிரபுவின் தாய் தந்தை வீட்டில் பதவி ஏற்க வலியுறுத்துதல். தேவி, எனக்கு பயங்கரமா பசிக்குது, பூரி செய்து தருவாயா? நாதா, பூரி நான் பூலகம் சென்றதில்லையே. அதற்கென்ன, நான் சொல்லி தருகிறேன், நீ அதையே ஃபாலோ பண்ணு. பரவாயில்லை நாதா, நீங்கள் நன்றாக ஆங்கிலம் பேசுகிறீர்கள். அதெல்லாம் தானா வரும். சரிங்க நாதா, நீங்க உங்க பக்குவம் பிரகாரம் சொல்லுங்கள், அது பிரகாரம் நானும் செய்கிறேன். சரி, இங்க வா சொல்றேன். அந்த 2 கையும் எடு. எப்ப பார்த்தாலும் 2 கையும் ஆணியடிச்ச மாதிரி சேர்த்தே வச்சிருக்க. சரிங்க நாதா. முதல்ல ஒரு பெரிய குண்டானா எடுத்துக்கணும். அதான் எனக்கு தெரியும். அதுல 1/2 ஆளாக்கு கோதுமை மாவை போட்டுக்கணும். அதான் எனக்கு தெரியும். அதுல 2 உப்பு கல்லைய போடணும். உப்பு கல்லை தானே போடணும், அதான் எனக்கு தெரியுமே. அதுல தண்ணியை தெளிச்சு நல்லா பிசையணும். அதான் எனக்கு தெரியுமே. தெரியும்ல. அது நல்லா சின்ன சின்னதா உருண்டையா புடிச்சு வச்சுக்கணும். உருண்டைதால பிடிக்கணும், அதான் எனக்கு தெரியுமே. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தெரியுமா? அதாங்க எனக்கு தெரியாது. அதான பார்த்தேன். அப்பள வட்டை எடுத்து அப்பள மாதிரி நல்லா ரவுண்டா போட்டு வச்சுக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தெரியுமா? அதாங்க எனக்கு தெரியாது. அதான பார்த்தேன். ஒரு பெரிய குண்டானா எடுத்துக்கணும். குண்டான தானே எடுக்கணும், அதான் எனக்கு தெரியுமே. அதுல எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அதுல நிறைய தண்ணியை ஊற்றணும். தண்ணியை தானே ஊற்றணும், அதான் எனக்கு தெரியுமே. நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்கதால வைக்கணும், அதான் எனக்கு தெரியுமே. கொதிக்க வச்சு வெயி, நான் அது 2 குடிச்சிருந்தேன். அதான் எனக்கு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? பின்ன என்ன, ஏதாவது தெரியலன்னா என்கிட்ட வந்து எனக்கு தெரியலன்னு கேட்கறத விட்டு அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே பெரிய மேதாவி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரிங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க சொன்ன பிரகாரம் படி நானும் உங்களுக்கு செஞ்சு தருகிறேன். சரி சரி. எங்க நம்ம மக பிரபுவை காணோம்? அடோங்க ஆடிக்கிட்டே வரான் பாரு. How I wonder what you are up above the world so high like a diamond in the sky. என் மகன் என்னை போல் இல்லாமல் நிறைய கத்துக்கிட்டே இருக்கிறான். எவ்வளவு அழகா
செல்லம், என் கண்ணே பட்டணம் போல இருக்கிறது. மகனே, நான் சொல்வதை கேள், என் பதவியை ஏற்றுக்கொள். முடியாது முடியாது, ஒருபோதும் முடியாது. அப்பா, நான் படிக்கணும்ப்பா, எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. ஏமாத்துறியா? இல்லைப்பா, படிக்கிறேன். 1000 வருடங்களாக உண்ட சொரே உண்டு ஒரே வகுப்பில் உருண்டு கொண்டிருக்கிறாய். அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல செல்லம், சும்மா லொலலாய்க்கு சிரிச்சேன். அதானே பார்த்தேன். அப்பா, எல்கேஜி மிஸ் அழகா பாட்டு பாடி நடனமாடி சொல்லி தருவாங்க. அதனால் தான் தந்தையே, எனக்கு வேற வகுப்புக்கு போக மனசே வரவில்லை. கபிலன், பௌவை, பாரதி, பாரதிதாசன், கண்ணதாசன் இவர்கள் எல்லாம் வந்து உனக்கு சொல்லி கொடுத்தும் உனக்கு படிப்பு ஏறவில்லை. ஆமாம், உங்கள் பிள்ளையாச்சே, எப்படி ஏறும்? ஆமாம் ஆமாம். மகனே, இவ்வளவு எளிதில் யாருக்கும் பதவி கிடைக்காது. பூலோகத்தில் எல்லாம் குடும்பம் குடும்பமாக பதவிக்காக அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பூலோகத்தில் அழைத்துக் கொள்வது போல் மேலோகத்திலும் அழைத்துக் கொள்ள கூடாது என்பதற்காக தான் பதவி வேண்டாம் என்கின்றேன். காரணங்களை சொல்லி தட்டி கழிக்காதே. நீ ஏன் வேண்டாம் என்கிறாய்? நீ பதவியில் இருந்தாதானே மகனே என்னை ராஜமாதா ராஜமாதா என்று பெருமையுடன் அழைப்பதும், ஐயோ என்று பெயரிட்டு அழைப்பதும் உன் கையில் தான் உள்ளது மகனே. அம்மா, நீங்கள் என்ன பாகுபலி ரம்யா கிருஷ்ணனா? நீங்கள் எனது அன்னை, அதை மறந்து விடாதீர்கள். சரி, உங்களுக்காக நான் தூத்தாப்பியாக இருந்து கொள்கிறேன். விஐபினா தெரியும், அது என்ன தூத்தாப்பி? அது கூட தெரியாதா? அப்படி என்றால் துணை தர்ம பிரபு. என்னது, துணை தர்ம பிரபுவா? வேண்டாம் வேண்டாம், அது ஒரு பொம்மை பதவி, அது ஒரு உப்பு சப்பானி பதவி. பானிபுரி கடைக்காரன் கூட உன்னை மதிக்க மாட்டான். சரி சரி, நான் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி. காட்சி 2. தர்ம பிரபு பதவி ஏற்கிறார். மூவேந்தர்களின் முதல்வன், ஈரேழு உலகத்தில் அதிபதி, பாவம் புண்ணியங்களின் பரம்பொருள், இமயத்தின் உயரமே எங்கள் தர்ம பிரபு வரார் வரார் வரார். நிறுத்து, என் உயரமே 5.5 தான்டா. இமயத்தின் உயரமே நான் கூசாம சொல்றேன். இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல பிரபு. சித்ரகுப்தா, என்ன நீ அமைதியாக இருக்கிறாய்? பிரபு, பல்லாயிர வருடங்களாக உங்களையே நம்பிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடையாதா? என் அறிவாளியே, என் இதயத்தில் எனக்கு நிரந்தர இடம் உண்டு. நீ என்னுடைய இதய கனி. ஒரு பதவியை கேட்டா இதய கனி மாங்கனி எப்படி ஐசுக்கிறார் பாருங்க. ஆகட்டும் பிரபு. காட்சி 3. தர்பார்.
மன்னித்து விடுங்கள் பிரபு. ஆகட்டும், ஒவ்வொருவரையாக அழைத்து வா. நான் என் பணியை துவங்குகின்றேன். ஆகட்டும் பிரபு. யாரெங்கே? வணக்கம். முதலில் முகந்தனை அழைத்து வா. ஆகட்டும். பிரபு, இவர்தான் முகந்தன் அவர்கள். சித்திரபாபு, ஏன் என்னை இவ்வளவு சீக்கிரமா அழைத்து வந்தீர்கள்? தர்ம பிரபு உன்னை அழைத்து வர உத்தரவிட்டார். அதான் உன்னை இங்க அழைத்து வந்தோம். என்ன அங்கே கலகம்? நான் சொல்கிறேன். நீங்கள் தான் தர்ம பிரபுவா? ஆமாம். எனக்கு வேண்டியதெல்லாம் நீதி, நியாயம், தர்மம். சித்திரகுப்தா, என்ன இவர் உளறுகின்றார்? பிரபு, திடீரென்று பூலோகத்தை விட்டு வந்ததால் உணர்ச்சி வசப்படுகிறான் பிரபு. நீ ஏதேனும் பிழை செய்திருப்பாய், அதனால் தான் நீ இங்கு வந்துள்ளாய். என்னது, நான் பிழை செய்தேனா? நான் என் நாட்டிற்கு பெருமை செய்தேன் தவிர பிழை ஒன்றும் செய்யவில்லை. நீங்கள் தான் பிழை செய்தீர்கள். என்னது, நாங்கள் தான் அழைத்தோமா? சித்திரகுப்தா, என்ன இந்த மானுடன் பிழைச்சுகின்றான்? இல்லை பிரபு. என்னது, நான் பிழைத்துகின்றேனா? நீங்கள் செய்த தவிர நான் சொல்லட்டுமா? சொல், பார்ப்போம். இந்தியா நாட்டிற்கு பெருமை சேர்த்த நம் ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாமை சீக்கிரமாக கூட்டிட்டு வந்தீர்கள். அது மட்டுமா, வீரத்தை பறைசாற்றிய நம் மகாகவி பாரதியும் சீக்கிரமாக கூட்டிட்டு வந்தீர்கள். இப்படி இன்னும் திருவள்ளுவர், கம்மன் சொல்லிக்கிட்டே போகலாம். நீ நாப்பா ரேஷன் கடையில் அரிசி, சக்கரை, பாமாயில் வாங்கின மாதிரி அடிக்கிட்டே போகிற. சித்திரகுப்தா, இவர் பார்க்கதான் சாதுவாக இருக்கிறார். இவரது பேச்சு சும்மா அதிருதில்ல. சித்திரகுப்தா, இவர் பேசுவதில் நியாயம் தெரிகிறது. என்னவென்று பார். ஆகட்டும் பிரபு. அடுத்து யார் அங்கே? வணக்கம். அடுத்து இருவரை அழைத்து வா. ஆகட்டும். பிரபு, இவர்தான் மகாகவி பாரதி அவர்கள். அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, இச்சகற்றில் எல்லோரெல்லாம் எடுத்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்ச கொண்ட பொருள் எல்லாம் எடுத்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீடு வானில் இன்று வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. சித்திரகுப்தா, இவரது பேச்சை கேட்கும் போது எனக்குள் வீரம் பிறக்கிறது. அடுத்து பிரபு, இவர்தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். கனவு காணுங்கள். கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பதல்ல. உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே லட்சிய கனவு. ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பலமுறை வந்தால் அது லட்சியம். சித்திரகுப்தா, இவரது பேச்சை கேட்கும் போது எனக்கே கனவு காண வேண்டும் என்ற ஆசை வருகிறது. உங்கள் அனைவரையும் இங்கு அழைத்து வந்தது எங்களின் தவறு. நன்றி பிரபு. இவர்கள் எல்லாம் பூலோகத்தில் இருந்திருந்தால் எங்க நாடு 2020 வல்லரசாயிருக்கும். இப்போ வரைக்கும் நாங்களும் எங்க நாடும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். தர்ம பிரபுன்னு பேர்ல தான் தர்மம் இருக்கு, ஆனா செயல் இல்லையே. முகந்தா, போதும் நிறுத்து. உங்கள் அனைவரையும் பூலோகம் செல்வதற்கு நான் ஏற்பாடு செய்கின்றேன். சித்திரகுப்தா, இவர்கள் அனைவரையும் பூலோகம் செல்வதற்கு ஏற்பாடு செய். ஆகட்டும் பிரபு. நன்றி பிரபு. மகனே, நீ செய்த பணிக்கு நான் மெய்சிலிட்டேன். நல்ல காரியம் செய்தாய், மிக்க மகிழ்ச்சி. தந்தையே,
அதெல்லாம் இல்லை மகனே, நீ என் காலை மெடுத்து விட்டாய், அதனால் வலியால் கண்ணீர் சிந்தினேன். விடை கூறுங்கள் அன்னையே. வென்று வா. மாணவர்களே, கல்வியின் அருமையை நானும் புரிந்து கொண்டேன். கல்வி என்பது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைக்காது. கல்வி என்பதை புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். அப்படி படிச்சாதான் நல்ல எதிர்காலம் உண்டு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. முயன்றால் முடியாதது இவ்வுலகில் எதுவுமே இல்லை. ஆகவே நானும் முறையாக படித்துவிட்டு வந்து என் பணியை துவங்குவேன். மாணவர்களே, போவோமா சென்ட் ஜான் ஸ்கூலுக்கு? Always St. John's is the